Welcome back, students. So, in the last session, we have completed the ribs, right? Sternum na என்னன்றதை நம்ம பார்த்தோம், and we have see the complete structure of the axial skeleton, right? Axial skeleton நம்ம complete முடிச்சோம். That is the skull, and then cranium, the vertebral column, sternum, and even ribs. இதெல்லாமே ribs வரைக்கும் நம்ம complete பண்ணோம். And then let us start with this appendicular skeleton, right? Appendicular skeleton na first என்னன்றதை நம்ம பார்ப்போம். Then we will go for each and everything. Appendicular skeleton அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். The the thing which is project out of our body. அதாவது நம்ம பாடினா நம்ம பாடின்றது நம்ம சென்ட்ரல் பார்ட் மட்டும் தான் நம்ம பாடி சொல்லுவோம், ரைட்? அதாவது நெக்ல இருந்து ஸ்டொமக் இந்த ரீஜன் மட்டும் தான் we are saying that body. பட் நம்மளோட கையா இருக்கலாம், இல்லைன்னா கால், ஈவன் ஃபோர் லிம்ஸ் ஆர் ஹைண்ட் லிம்ஸ் நம்ம எடுத்துக்குவோம். ஃபோர் லிம்ஸ் அண்ட் ஹைண்ட் லிம்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் அப்பெண்டேஜஸ். ஓகே, அது வந்து நம்ம பாடியில இருந்து ப்ரொஜெக்ட் ஆகி வெளியே இருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அன் அப்பெண்டிகுலர். அதுதான் வந்து கம்ப்ளீட்டா அப்பெண்டிகுலர் ஸ்கெல்டன்ல நம்ம ஸ்டடி பண்ண போறோம், ரைட்? See here, the bones of the upper and lower limbs, that is upper அப்படின்னு சொல்லும்போது நம்ம கை, நம்ம ஃபோர் லிம்ஸை சொல்லுவோம், முன்னாடி இருக்க ரெண்டு கை. அண்ட் லோவர் லிம்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட கால், ரைட்? along with their girdles constitute the appendicular skeleton. ஸோ அதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா, we called it as a appendicular skeleton அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ appendicular skeletonல எவ்வளவு போன்ஸ் இருக்கும் நமக்கு தெரியும், பிகாஸ் we have already see like ஆக்சிஸ் skeletonல என்ன இருக்குன்றதை நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம், ரைட்? ஆக்சிஸ் skeleton நம்ம சொல்லும்போது we already saw that like it is we have axial skeletonல பாத்தீங்கன்னா 80 bones அப்படின்றது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 206 bones 80 மைனஸ் ஆச்சுன்னா மீதி இருக்கிறது appendicular skeleton. That is we are having nearly 126 bone in appendicular skeleton, right? So let us start with this pectoral girdle. Pectoral girdle na என்னன்றது நம்ம ஸ்டடி பண்ணுவோம். Pectoral அப்படின்றது, pectoralனா நம்ம ஷோல்டர், ஓகே, நம்ம அப்பர் பாடியில இருக்கக்கூடியது pectoral. Pelvic அப்படின்னு சொல்றது வந்து நம்மளோட இடுப்பு எலும்பு, ஓகே. So there is a difference between the pectoral and the pelvic. So pectoralல எப்படி இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். The upper limbs are attached to the pectoral girdles. ஸோ நம்மளோட கை இருக்கு இல்லையா, நம்ம ஷோல்டர், இந்த இடத்துல ஷோல்டருக்கு முன்னாடி நம்மளோட கை, அந்த ஆர்ம்ஸ் இருக்குல்ல, ஸோ ஆர்ம்ஸ் அட்டாச் ஆகிற பிளேஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, that is called as a pectoral girdle. ஓகே, ஸோ அதுதான் நம்ம அப்பர் லிம்ப் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்பர் லிம்ப் அட்டாச் பண்ற பிளேஸ் தான் pectoral girdles. These are very light and allow the upper limbs a degree of mobility not seen anywhere in the body. இது வந்து லைட்டா இருக்கும் அப்படின்னா, இந்த சென்ஸ் we can easily lift, நம்மளால கையை வந்து ஈஸியா தூக்க முடியும், எந்த ஒரு சிரமமும் கொடுத்து நம்ம தூக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ தே ஆர் வெரி லைட். அண்ட் நம்மளோட அப்பர் லிம்ஸை வந்து மொபிலிட்டிக்காக மேக்ஸிமம் நம்ம கையை வந்து நீங்க வந்து நம்மளே வந்து ட்ரை பண்ணனா சுத்த நம்மளால முடியும், ரைட்? we can rotate. ஸோ அதான் வந்து ஒரு டிகிரி லைக் நல்ல ஒரு மொபிலிட்டி கண்டிஷனை கொடுக்க வருது. ஆனா இந்த ஒரு மூவ்மெண்ட் அப்படின்றது, இந்த ஒரு மொபிலிட்டி அப்படின்றது நம்ம ஃபோர் லிம்ஸ்ல இருக்கக்கூட மொபிலிட்டி நம்ம பாடியில வேற எங்கேயுமே வராது, ஓகே. ஸோ ஈவன் வி கேன் ரொட்டேட் அவர் ஹெட், இவ்வளவுதான் நம்மள ரொட்டேட் பண்ண முடியும். ஆனா வந்து நம்ம கை பாத்தீங்கன்னா அது நல்ல நல்ல ரொம்ப மொபிலிட்டி நல்லாவே இருக்கு அதுக்கு, ஓகே. The girdle is formed of two halves. இதுல பாத்தீங்கன்னா 2 halves இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. என்ன நம்ம பார்ப்போம். Each half of the pectoral girdle, so we will show in the diagram also. So அது நம்ம பார்க்கலாம். Consists of a clavicle or collarbone and a scapula. இப்போ இதுல வந்து pectoral girdle எது வந்து நம்ம முக்கியமா சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, clavicle or else it is a clavicle அப்படின்றது collarbone தான், ஓகே. அண்ட் scapula நம்ம சொல்லுவோம். scapula region இருக்கு. ஸோ scapulaவும் இந்த கிளேவிக்குள்ள சேர்ந்ததுதான் இந்த girdle, ஓகே. The scapula is a large thin triangular bone. So before நம்ம இந்த பாயிண்ட பார்க்கிறதுக்கு முன்னாடி let us see clavicle என்ன, அது clavicle-ம் scapula-வும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். You can see here, see this is a clavicle. நம்மளோட கை ஆக்சுவலி இந்த இடத்துல அட்டாச் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலர் போன் இருக்கு இல்லையா, காலர் போன் நம்மளோட ஃப்ரண்ட் சைட்லயே நம்ம பார்க்கலாம். காலர் டச் ஆகுற அந்த பிளேஸ் தான் வந்து we called it as a, பின்னாடி கிடையாது, ஃப்ரண்ட்ல நம்மளோட கழுத்துக்கு கீழே இந்த போனை நம்ம பார்க்கலாம்.
ரைட். இந்த போன் நம்ம எந்த இடத்துல வரும் பாத்தீங்கன்னா கரெக்டா சென்டர்ல, கழுத்துக்கு கீழே இந்த போன் நம்ம நல்லாவே கிளியராவே தெரியும். ஃப்ரண்ட்ல வென்ட்ரல் சைடு நம்மளோட வயிறு பகுதிக்கு இந்த சைட்ல, பின்னாடி கிடையாது. ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் அ கிளேவிக்கிள். ஓகே, இது நம்ம கிளேவிக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சைடு தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு அப்பர் லிம்ல அதனால என்ன கொடுக்குறாங்க, பெக்டோரல் கிரிடில் வித் அப்பர் லிம். அப்பர் லிம்ல பெக்டோரல் கிரிடில் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. So see here, this is a clavicle, and the clavicle attach ஆகிற அந்த bone என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா that is called acromion. ஓகே, அது acromion அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு இதுதான் நம்ம ஹேண்ட். ஓகே, ஸோ இந்த ஹேண்ட் இந்த இடம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பார்பிடால சின்ன வயசுலாம் வந்து விளையாண்டுருப்போம். ஸோ இந்த பார்பிடால பாத்தீங்கன்னா கை கால் எல்லாமே ஃபிளெக்சிபிளா இருக்கும். கை வந்து இந்த இடத்துல வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ற மாதிரி பிளேஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு லாங் போன்ல நம்மளோட ஹேண்ட் அப்படின்றது அட்டாச் ஆகுற மாதிரி இருக்கு பாருங்க. தட் இஸ் கால்ட் ஆஸ் அ glenoid cavity ஆர் ஷோல்டர் ஜாயிண்ட் அப்படின்றது அந்த பிளேஸ் அந்த அந்த அட்டாச்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அண்ட் அட்டாச் பண்ற ஒரு பெரிய போன் இருக்கு இல்லையா? தட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஸ்கேப்புலா. அந்த ஸ்கேப்புலா எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பேக் சைட்ல நல்லாவே நம்மளுக்கு டச் பண்ணி பார்த்தா தெரியும். நம்மளோட முதுகை டச் பண்ணும்போது we can easily feel that the scapula. ஓகே, அண்ட் இது வந்து நம்மளோட ஆர்ம்ஸ். ஆர்ம்ல இருக்கக்கூடிய போன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் கால்டு ஹியூமரஸ். ஹியூமரஸ் இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் இதுல ஸ்டடி பண்ணலாம். பட் நவ் we will let us see this pectoral girdle மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, see here, each clavicle is a long, so sorry, yes, ஒவ்வொரு clavicle-மே பாத்தீங்கன்னா long slender bone with two curvatures. curvaturesனா curve மாதிரி இருக்கும், which lies horizontally and connect the axial skeleton with appendicular skeleton. ஸோ இந்த கிளேவிக்கல் அப்படின்றது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா கர்வ் மாதிரி இருக்கு, ஹரிசான்டலா இருக்கு. ஹரிசான்டல் இட் இஸ் நாட் வெர்டிகல் பிகாஸ் நம்ம கழுத்துக்கிட்ட இந்த போன் பாத்தீங்கன்னா ஹரிசான்டலா தான் இருக்கு, ரைட்? ஸோ இந்த ரெண்டு சைட்லயுமே இந்த வரக்கூடிய இந்த போன் அப்படின்றது இந்த இடத்துல கனெக்ட் ஆகும், அதான் கொடுக்குறாங்க. அது ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சியல் ஸ்கெலிட்டனை அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டனை கனெக்ட் பண்ணுதுன்றாங்க. ஆக்சியல் ஸ்கெலிட்டன் நம்ம என்ன பார்த்தோம்? தி skull, vertebral column, the sternum and ribcage, ரைட்? ஸோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து எதை கொடுக்குறாங்கன்னா இந்த இது வந்து ஆக்சியல் ஸ்கெலிட்டன் வந்து திஸ் இஸ் நம்ம கிளேவிக்கல் அப்படின்றது ஒரு அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன். ஓகே, ஸோ இந்த அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் ஒரு ஆக்சியல் ஸ்கெலிட்டனோட போய் கனெக்ட் ஆகுது அப்படின்றத இதுல மென்ஷன் பண்றாங்க, ரைட்? சாரி, இந்த இதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பாயிண்ட் ஒரு இதை மிஸ் பண்ணிட்டேன். லெட் அஸ் see here. The scapula is a large, okay, the scapula எப்படிப்பட்டதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா it's a large thin and triangular bone. ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் அது மிஸ் பண்ணிருக்காது, நம்ம பார்க்கலாம். நல்ல ஸ்கேப்புலா பாத்தீங்கன்னா ஸ்கேப்புலா நம்ம பார்த்த ஒரு பெரிய போன் இருக்கு இல்லையா? see here, this is scapula, right? இந்த ரீஜன் தான் நம்ம ஸ்கேப்புலான்னு சொல்றோம். ஸோ அது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா லார்ஜ் சைஸா இருக்கு, தின்னா இருக்கு, ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்க்கறதுக்கு ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கும். சிச்சுவேட்டட் இந்த டார்சல் சர்ஃபேஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா? நம்மளோட முதுகு நீங்க அப்படியே வந்து அந்த தொட்டு பாத்தீங்கன்னா we have sense some bone. இந்த முதுகுல இந்த கைக்கு கரெக்டா பக்கத்துல பாத்தீங்கன்னா we have some bone. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்கேப்புலா. ஸோ அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்சல் சர்ஃபேஸ்ல தான் இருக்கு. ஓகே, ரிப் கேஜ் between the second and seventh rib, செவன்த்துக்கும் சாரி செகண்டுக்கும் செவன்த் ரிப்ஸுக்கும் பக்கத்துல இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் we have seen this. அண்ட் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் ஸ்லைட்லி எலிவேட்டட் ரிட்ஜ். இந்த இடத்துல வந்து ரொம்ப லைட்டா வந்து எலிவேட்டட் ரிட்ஜ் மாதிரி இருக்கும். ஓகே, எலிவேட்டட்னா லைட்டா வந்து தூக்குன மாதிரி, லைட்டா எலிவேட் ஆன மாதிரி இருக்கும். கால்டு த ஸ்பைன். ஓகே, ஸ்பைன் which project as a flat expanded process called the acromion. ஸோ இதுதான் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா ஆக்ரோமியான். அதுக்கு கீழே நம்ம பார்த்தோம் கிளேவிக்கிளுக்கு கீழே வந்து ஆக்ரோமியான் அப்படின்னு பார்த்தோம். see here, yes, see this position. இங்க பாரு, கிளேவிக்கிள் கீழே ஆக்ரோமியான் அப்படின்னு இருக்கு இல்லையா? இது எப்படி இருக்குன்னா கிளேவிக்கிள் பக்கத்துல ரொம்ப லைட்டா எலிவேட் ஆன மாதிரி ஒரு ஜாயின்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ தட்ஸ் வை தே ஆர் கால்ட் as a acromion. ஓகே,
So the clavicle articulates with this process. So clavicle இந்த மாதிரி தான் actually ஒரு process movement பண்ணணும் அப்படின்னா அது இப்படிதான் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. Below the acromion, okay, below the acromion is a depression called the glenoid cavity. So இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு acromion அப்படின்றது ஒரு டிப்ரெஷன் தான் ஒண்ணுமே கிடையாது, கொஞ்சம் இறக்கமா இருக்கு. ஓகே, அது கீழே இருக்கு. Then we have the glenoid cavity. அந்த glenoid cavity நம்ம பார்த்தோம், right? So when we go to the last one, see here, அந்த like நம்மளோட ஹேண்ட்ல இருக்கக்கூடிய போன் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு we need some cavity, that is the அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா we have some cavity in the name of glenoid. So the glenoid cavity நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, அதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் glenoid cavity which articulates with the head of the humerus. So humerus அப்படின்னு பாத்தீங்கன்னா humerus ஒரு லாங் போன் இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க. Imagine this is humerus. So humerus ஓட head, இதான் head, நம்ம சொல்றது இதான் head. So இந்த head region வந்து அந்த glenoid cavity அட்டாச் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, with the head of the humerus to form the shoulder joint. ஷோல்டர் ஜாயிண்ட்டை ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஷோல்டர் ஜாயிண்ட்டை ஃபார்ம் பண்ணாதான் நம்மளால வந்து ஃபிளெக்சிபிளா ரொட்டேட் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா that glenoid cavity. ஓகே, ஸோ the last point நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். each clavicle is a long slender bone. பிகாஸ் நம்ம வந்து ஒரு சைடு மட்டும் தான் அந்த டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க, பட் we can see we have both right and left sides, right? நமக்கு ரைட் ஹேண்டும் ஒன்று இருக்கு, லெஃப்ட் ஹேண்டும் ஒன்று இருக்கு, அப்போ ரெண்டு பக்கமுமே இருக்கும். அதனால என்ன கொடுக்குறாங்கன்னா ஒவ்வொரு each clavicle, so we must have two clavicles. It's a long slender bone with two curvatures which lies horizontally and connect axial skeleton with appendicular skeleton. அந்த axial skeleton appendicular skeletonோட கனெக்ட் பண்ணுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, now let us go to the upper limb. upper limb ஓட ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். the upper limb consists of 30 separate bones. பாத்தீங்கன்னா upper limbல மொத்தமாவே வந்து எல்லாமே சேர்த்து அவங்க கொடுக்குறாங்க. ஓகே, பெக்டோரல் ஜிப்லுக்கு அப்புறம் அப்பர் லிம்பை மட்டுமே அவங்க மென்ஷன் பண்றாங்க. அப்பர் லிம்ல 30 செப்பரேட் போன்ஸ் இருக்கு அண்ட் இஸ் ஸ்பெஷலைஸ்ட் ஃபார் மொபிலிட்டி. எதுக்காக 30 போன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் இட் இஸ் ஃபார் அது ஸ்பெஷலைஸ் அப்படின்னா மூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஸ்பெஷலான ஃபங்க்ஷன்றது இங்க கொடுக்குறாங்க. ஓகே, மொபிலிட்டியோட ஃபங்க்ஷனுக்காக ஸ்பெஷலா இருக்கு அப்படின்றாங்க. the skeleton of the arm, நம்மளோட கையில இருக்கக்கூடிய ஸ்கெலிட்டன் இருக்கு இல்லையா, ஆர்ம்ஸோட ஸ்கெலிட்டனா இருக்கட்டும், இல்ல the region between the shoulder and elbow, ஷோல்டருக்கும் எல்போவுக்கும் இன் பிட்வீன்ல இருக்கிற ரீஜன் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா we called it as a humerus. see here, இந்த பொசிஷன் பாருங்க, இதுதான் இதுல இருந்து இது வரைக்கும், ரைட்? so this is a shoulder region, right? இதுதான் நம்ம சொல்ற ஷோல்டர். இதுக்கு மேலன்னு கூட நம்ம சொல்லலாம். see this is the shoulder region. இந்த ரீஜன் தான் நம்ம வந்து ஷோல்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஷோல்டர் ரீஜன்ல இருந்து இந்த எல்போ வரைக்கும். ஓகே, see here this elbow joint இது வரைக்கும் இருக்கிறது what we call என்ன சொல்றோம்னா scapula. we call humerus. scapulaன்றது அந்த போன் தான் இல்லையா, இந்த ரீஜன் தான் நம்ம வந்து scapula சொல்லியிருந்தோம், humerus மாத்தி சொல்லிட்டோம், சாரி. so that is called a humerus. humerus is one of our long bone. நம்மளோட forelimb-ல பாத்தீங்கன்னா humerus அப்படின்றது long bone. அதே மாதிரி நம்ம thigh bone-ல நம்மளோட கால்ல பாத்தீங்கன்னா thigh bone. okay, so let us go back to the last slide. so skeleton of the arm, the region between shoulder and elbow is the humerus. humerus அப்படின்றத கொடுத்திருக்காங்க. head of humerus articulates with the glenoid cavity of the scapula and forms the shoulder joint. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். see here, see the head of humerus.
இதுதான் ஹெட் ஹியூமரஸ். பிகாஸ் இந்த போனே நம்ம என்னன்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா இந்த போன் தான் நம்ம ஹியூமரஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது ஹெட்ல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஹியூமரஸ் போன், ரைட்? இந்த ஹியூமரஸ் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அதோட ஹெட் ரீஜன். இந்த ஹெட் ரீஜன் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்கேப்புலா கூட ஜாயின் பண்ணி ஸ்பினல் கேவியோட அட்டாச் ஆகி ஸ்கேப்புலா கூட ஜாயின் பண்ணிட்டு அது அதோட மொபிலிட்டிக்காக இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு ஷோல்டர் ஜாயிண்ட்டை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். The distal end of humerus articulates with the two forearm bones called radius and ulna. இப்போ வந்து இது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எது வந்து ப்ராக்சிமல் எண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமரஸோட ப்ராக்சிமல் எண்டுனா திஸ் ஒன், ரைட்? Just a minute. See here, this is a proximal end. ஹியூமரஸோட ஹெட் வந்து இதை நம்ம சொல்றோம். அதே மாதிரி டிஸ்டல் எண்டுனா இதுதான். Excuse me. So இதான் நம்ம சொன்ன எல்போ. அந்த எல்போ என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே அந்த எல்போ ஜாயிண்டோட அட்டாச் ஆகுது. அட்டாச் ஆனது ரேடியஸ் அண்ட் அல்னாவோட இந்த ஹியூமரஸ் போன் ஜாயிண்ட் ஆகுதுன்றாங்க. See here, this is the region which joins with humerus. ஹியூமரஸோட ஜாயிண்ட் ஆகுற பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ரேடியஸ் அண்ட் அல்னாவோட ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். Then the next step, the forearm is the region between the elbow and wrist. ஸோ இப்போ forearm நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, forearmனா இதுதான் நம்ம அந்த ஆர்ம்ஸ் பற்றி தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is இப்போ இது forearms நம்ம சொல்லும்போது ஹியூமரஸ் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல நம்ம கையில பார்த்தீங்கன்னா ரெண்டு போன்ஸ் இருக்கும். தட் இஸ் கால்ட் as an அல்னா அண்ட் ரேடியஸ். இது எல்போவோட ஜாயிண்ட் அண்ட் அதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலிக்ரானோன் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று நடக்குது. திஸ் இஸ் அ ரிஸ்ட் போன். ரிஸ்ட்னா நம்ம மணிக்கட்டு நம்ம சொல்றோம் இல்லையா, அதாவது நம்ம வாட்ச் நம்ம கட்டுற பிளேஸ் இருக்குல்ல, தட் இஸ் கால்ட் as a ரிஸ்ட். ஓகே, ஸோ அதை என்ன சொல்றாங்க, ரிஸ்ட் ஜாயிண்ட் அப்படின்றாங்க. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கார்பல்ஸ் அப்படின்றது அந்த ரிஸ்ட் ஜாயிண்ட்ல இருக்கக்கூடியது. ஓகே, விச் இஸ் நம்மளோட உள்ளங்கை நம்ம சொல்றோம் இல்லையா, சாரி உள்ளங்கை கிடையாது, அந்த அந்த உள்ளங்கைக்கு முன்னாடி இருக்கிற போன் தான் கார்பல்ஸ். ஓகே, தென் மெட்டாகார்பல்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாகார்பல்ஸ்னா நம்மளோட உள்ளங்கை. ஓகே, உள்ளங்கை தான் நம்ம மெட்டாகார்பல்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த லாஸ்ட் ஒன் இஸ் த phalanges. phalangesனா ஃபிங்கர்ஸ். ஓகே, phalanges மீன் ஃபிங்கர்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபோராம் தான் எல்போவையும் ரிஸ்டின் ரீஜனுக்கு, ஆக்சுவலி இந்த ஃபோராம்க்கு அந்த ரீஜன்ல தான் எல்போ ஒரு எண்டில் இருக்கு, இன்னொரு எண்டில் பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். Then olecranon process is situated at the upper end of the ulna, which form the pointed portion of the elbow. So, olecranon process மூலமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பர்ல வந்து எல்போ ஜாயிண்ட் இருக்கு, லோவர்ல ரிஸ்ட் ஜாயிண்ட் இருக்கு, ரைட்? அது எல்போவோட போர்ஷனா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். The hand consists of carpals. carpalsனா உள்ளங்கைக்கு முன்னாடி சில போன்ஸ் இருக்கும், சின்ன சின்ன போன்ஸ் ரிஸ்ட்டுக்கு அடுத்து இருக்கும். அதாவது ரிஸ்ட்டுக்கும் ஃபார்முக்கும் இன் பிட்வீன் ரீஜன் இருக்கு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய போனோடது தான் வந்து கார்பல்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகே, மெட்டா கார்பல்ஸ் அப்படின்றது உள்ளங்கை. அண்ட் phalangesனா ஃபிங்கர்ஸ், ரைட்? அடுத்து பாருங்க, கார்பல்ஸ் ரிஸ்ட் போனுக்கு முன்னாடி இருக்கிறது, ரைட்? ஸோ கார்பல்ஸ் the wrist bone and 18 number are arranged in 2 rows of 4 each. ஸோ ரெண்டு கையிலுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம், ரைட்? அடுத்தது பாருங்க, the anterior surface of the wrist, நம்மளோட ரிஸ்டோட anterior surface எடுத்துக்கிட்டோம்னா has tunnel like appearance due to the arrangement of carpals with the ligaments. ஸோ இதுல வந்து எப்படி அரேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட anterior surface of wrist எடுத்து பார்க்கும்போது அதோட அரேஞ்ச்மெண்ட் வந்து கார்பல்ஸ் வந்து லிகமெண்ட்ஸோட அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, லிகமெண்ட்ஸோட அட்டாச் ஆகுது. This tunnel is termed as a carpal tunnel. அதனால இதுக்கு பேர் என்ன வச்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பல் அப்படின்னு நம்ம ஒன்று ஸ்டடி பண்ணோம். அண்ட் இது வந்து ரிஸ்டோட கனெக்ட் ஆகுது அப்படின்னால அது கால்ட் இட் ஆஸ் அ
carpal tunnel. ஓகே, இதுக்கு வந்து நம்ம நேம் வச்சிருக்கோம். மெட்டாகார்பல்ஸ் த பாம். நம்ம சொன்னோம் இல்லையா, மெட்டாகார்பல்ஸ்னா நம்மளோட உள்ளங்கை. ஓகே, ஸோ மெட்டாகார்பல்ஸ் த பாம் போன்ஸ் ஆர் 5 in number and phalanges the digits மொத்தம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 40 நம்பர்ஸ் இருக்கும். ரைட், ஸோ 5 நம்பர் இதில் பாம் போன்ஸ்ல இருக்கு. ஆனால் டிஜிட் போன்ஸ்ல பார்த்தீங்கன்னா we do have like 40 numbers. That's it. Okay. So next நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது pelvic girdle. Pelvic girdle. Now you can see here pelvic girdle அப்படின்றது நம்ம இடுப்பெலும்பு தான் நம்ம வந்து pelvic girdle நம்ம சொல்லுவோம். ரைட், பெக்டோரல் அப்படின்றது நம்ம ஷோல்டரை சொல்றது, pelvic அப்படின்றது நம்மளோட இடுப்பெலும்பு. ஓகே, ஸோ நம்மளோட லெக்ஸ் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதுன்னா அந்த pelvic girdle தான் ஜாயிண்ட் ஆகுது லெக்ஸ் அப்படின்றது. இப்போ pelvic girdle பத்தி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். The pelvic girdle is a heavy structure specialized for weight bearing. Yes. இப்போ நம்ம வந்து வெயிட்டை தூக்குறோம், வெயிட்டை தூக்கி நிற்கிறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளோட லெக்ஸ் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். அதனால இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதே வந்து ஒரு ஹெவியான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம் வெயிட்டை வந்து வெயிட்டெல்லாம் தாங்கிறதுக்காக, தூக்குற வெயிட்டை தாங்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 hip bones. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷோல்டர் நம்ம சொல்லும்போது காலர் போன்ஸ் 2 நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இதுல பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 hip bones. 2 hip bones இருக்கும். அண்ட் கால்டு காக்சல் போன். இதுல வந்து காக்சல் போன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. தட் செக்யூர் த லோவர் லிம்ஸ் டு த ஆக்சியல் ஸ்கெலிட்டன். ஸோ ஒரு லோவர் லிம்ஸ்னா நம்மளோட கால் தான் லோவர் லிம், அப்பர் லிம் அப்படின்றது நம்மளோட ஹேண்ட். ஓகே, அண்ட் லோவர் லிம் அப்படின்றது நம்மளோட கால். ஸோ எப்படி வந்து இந்த காக்சல் போனை வந்து இந்த ஹிப் போனுக்கு இன்னொரு நேம் தான் காக்சல் போன். ஓகே, ஸோ அது எப்படி வந்து நம்ம லோவர் லிம்மை ஆக்சியல் ஸ்கெலிட்டனோட செக்யூர் பண்ணுது, சேஃப் பண்ணுது அப்படின்றத இங்க கொடுக்குறாங்க. அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 hip bones called coxal bone that secure the lower limbs to the axial skeleton. இந்த இடத்துல ஆக்சியல் ஸ்கெலிட்டன் எதை நம்ம பார்க்குறோம்னா நம்ம வெர்டிபிரல் காலம்ன்றது ஒரு ஆக்சியல் ஸ்கெலிட்டன். ரைட், ஸ்கல் பார்த்துருக்கோம் அண்ட் ஈவன் லைக் நம்ம வெர்டிபிரேஸ் பார்த்துருக்கோம், ஸ்டெர்னம் அண்ட் ரிப்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ இந்த வெர்டிபிரேயோட கனெக்ட் பண்றது ஆக்சியல் ஸ்கெலிட்டன் நம்ம சொல்றேன். அது வெர்டிபிரல் காலமா இருக்கலாம், இல்ல ஈவன் சில நேரத்துல வந்து ரிப்ஸோட அது ஃபங்க்ஷன் பண்றதாவும் இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஈவன் சில நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அந்த ஆக்சியல் ஸ்கெலிட்டனோட ஃபங்க்ஷன்ஸும் அது இருக்கலாம். அதனால இது என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காக்சல் போன் அப்படின்றது லோவர் லிம்ஸ் ஆக்சியல் ஸ்கெலிட்டனோட சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் டுகெதர் வித் த சாக்ரம். ஓகே, டுகெதர் வித் த சாக்ரம் அண்ட் காக்கிக்ஸ். இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா sacrum and coccyx, the hip bones from the basin like bony pelvis. இந்த sacrum coccyx நம்ம எங்க ஸ்டடி பண்ணோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். vertebral column நம்ம பார்க்கும்போது காக்கிக்ஸ் சாக்ரம்ல 5 போன்ஸ் இருக்கும். அந்த 5 போன் காம்பினேஷன் ஆகி சிங்கிள் போனா மாறும்ன்றத நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி காக்கிக்ஸ் பார்த்தீங்கன்னா they do have like இதுலயே 4 போன்ஸ் இருக்கும், சின்ன சின்ன போன்ஸ். அந்த 4 போன்ஸ் அப்படின்றது சேர்ந்து ஃபியூஷன் ஆகி ஒரு போனா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிருந்தோம். ரைட், இப்போ பாருங்க இந்த இடத்துல sacrum and coccyx, the hip bones form the basin like bony pelvis. ஸோ இது வந்து ஒரு போனி pelvis போன்ஸ் அப்படின்ற மாதிரி லைக் இது பண்ணும், லைக் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் see the structure. See here. Excuse me. இதுதான் நம்ம pelvic bone. ஓகே, இதான் நம்ம இடுப்பெலும்பு. கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, pelvic girdle with lower limb. நம்மளோட லோவர் லிம்மோட இந்த pelvic girdle எப்படி இருக்குன்றத கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, ஸோ எப்படி வந்து நம்ம ஷோல்டர்ல we have seen like carpal and then we have seen like scapula பார்த்தோமோ, அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட தை ரீஜியன் அட்டாச் ஆகணும், லைக் நம்மளோட கால் 2 காலுமே வந்து பாடியில் அட்டாச் ஆகணும் அப்படின்னா we need this. ரைட், ஸோ இந்த லோவர் லிம்ல எப்படி இருக்குன்ற ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கலாம். ஓகே, see here, this is a hip bone. இதுதான் இந்த சொல்ற ஹிப் போன்.
இப்போ அது ஹிப் போன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த ஹிப் போன்ல முக்கியமா இருக்கிறது லைக் ஸ்கேப்புலா பார்த்தோம் இல்லையா? அந்த ஸ்கேப்புலா மாதிரி இருக்கிறது தான் இந்த இலியம். ஓகே, இலியம். நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல பார்க்கக்கூடிய இலியம் வேற, இந்த இந்த இலியம் வேற. ஓகே, do not get confusion with this idiom. இது ILIMUM. ஓகே, அது இது இலியம். ஆனா அது பாத்தீங்கன்னா ILEUM னு இருக்கும். So there is a difference between spelling. Spellingல differences இருக்கு. And இதுதான் வந்து pubis region. This is the pubis region. And அது கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா we call it as ischium. And நம்மளோட ஹிப் ஜாயிண்ட், இப்போ எப்படி நம்மளோட ஹியூமரஸை வந்து ஹெட் வந்து ஜாயின் பண்ற அந்த பிளேஸை வந்து நம்ம ஹெட் நம்ம சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா we do have some fluid. அந்த இடத்துல நம்ம சில கேவிட்டி பார்த்தோம், ரைட்? அந்த கேவிட்டி என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா we have say that like yes, glenoid cavity நம்ம ஸ்டடி பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஹிப் லைக் இந்த லோ லிம்ல இருக்கிறதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா we having some அசிட்டாபுலம். இது வந்து ஹிப் ஜாயிண்ட் அப்படின்றத சொல்றாங்க. அசிட்டாபுலம், அஸ்டாபுலம் இந்த இடத்துல வந்து இருக்கு. ஓகே, இஷியம்ல அஸ்டாபுலம் இருக்கு. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா the last one is the pubic symphysis. இதுதான் வந்து சென்டர் பார்ட் ஆஃப் the pelvic girdle அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, it is a central part. And மீதி இருக்கிற portions like femur, patella, tibia, fibula, dorsal, knee joint இதெல்லாமே வந்து நம்ம லோவர் லிம் பத்தி நம்ம தனியா ஸ்டடி பண்ணுவோம். அப்போ நம்ம இதை மென்ஷன் பண்ணலாம். ஓகே, see here, so it is composed of two hip joints called the coxal bone that secure the lower lip to the axial skeleton. ஸோ இந்த லோவர் லிம்ஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சியல் லிம்போட ஸ்கெலட்டன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சொல்லியாச்சு. டுகெதர் இப்போ என்ன ஆகுதுன்னா ரெண்டுமே சேர்ந்து with the sacrum and coccyx, the hip bones form the basin like bony pelvis. இதுவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருக்கோம், ரைட்? சாக்ரம் இருக்கும், காக்சிக்ஸ் இருக்குன்றதை நம்ம ஸ்டடி பண்ணோம். And now see here, each coxal bone consists of 3 fused bones, ilium, ischium and pubis. So ஒவ்வொரு coxal போனுமே ஒவ்வொரு fused bones அது வச்சிருக்குன்றாங்க. அது பாத்தீங்கன்னா இலியம் இருக்கு, இஷியம் இருக்கு and pubis. ஸோ இந்த மூணுமே சேர்ந்ததுதான் நம்ம சொல்ற பெல்விக் கிட்டிலோட மெடிக்கல் பெல்விக் கிட்டிலோட டேர்ம்ஸ், அந்த போனோட மெடிக்கல் டேர்ம்ஸ். ஓகே, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்காங்க. இந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் நம்ம சொல்லலாம். இந்த காக்சல் போன் எங்கிருந்து வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட்? வெர்டிபிரல் காலம்ல லாஸ்ட் எண்ட்ல இருக்கிற ரீஜனோட அந்த போன் ஸ்ட்ரக்சர் தான் we call it as a coxal. ஓகே, ஸோ the point of fusion of ilium, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மூணு போன் ஜாயிண்ட் ஆன்னு சொன்னோம் இல்லையா? அதாவது மெடிக்கல் டேர்ம்ஸ்ல வந்து இந்த இலியம், இஷியம், பியூபிஸ் இது ரெண்டு மூணுமே சேர்ந்துதான் நமக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. ஓகே, at the point of fusion of ilium, ischium and the pubis, a deep hemisphere socket called the acetabulum is present on the lateral surface of the pelvis. Pelvis of lateral surface இது present ஆகி இருக்குது, சைட்ல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. It receives the head of the femur. Femur அப்படின்றது thigh region, right? இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர்ஸை பாருங்க, நம்ம டயக்ராம் பார்ப்போம். Yes, see here. ஸோ எப்படி நம்ம வந்து ஹியூமரஸ் நம்மளோட கையில சொன்னோமோ அதே மாதிரி டை போனுக்கு என்ன பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமர். ஸோ ஃபீமர்ல இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிருக்கு. ஓகே, see here, it receives the head of the femur. எங்கன்னா நம்ம சொன்ன அந்த இலியம், இஷியம், பியூபிஸ் இதுல இந்த ரீஜன்ல தான் இருக்கு. thigh bone at the hip joint. ஹிப் ஜாயிண்ட்ல இருக்க மட்டும் ஹெல்ப் இன் ஆர்டிகுலேஷன் ஆஃப் த ஃபீமர். ஃபீமரோட ஆர்டிகுலேஷனுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம். Then ventrally, the two halves of the pelvic girdle. See here, இப்போ pelvic girdle ரெண்டு halves நம்ம சொல்றோம் இல்லையா? இது ரெண்டுமே மீட் ஆகும். வென்ட்ரல் சைட்னா ஃப்ரண்ட் சைட் டார்சல் கிடையாது. ஃப்ரண்ட் சைட்ல நம்ம pelvic girdle என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மீட் பண்ணுது and form the pubic symphysis containing fibrous cartilage. அதுல fibrous cartilageன்றது இருக்கு அப்படின்றாங்க. So let us continue in this next class. Thank you, students.